श्रीशैले दयापात्रं दीभक्तादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्मजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोधनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 5ஆம் பதிகம் 7ஆம் பாசுரம். பாம்பனை மேற்பார்க்கடலுள் வள்ளி அமர்ந்ததுவும் காம்பனைத் தோல் விண்ணைக்காய் ஏருடன் ஏழ் சற்றதுவும் தேம்பனையச் சோலை மராமரமே எய்ததுவும் பூம்பினையத் தந்துழாய் பொன்புடியம் போரேரே. பாம்பு அணைமேல் பார்க்கடலுள் பள்ளி அமர்ந்ததுவும் காம்பனை தோல் பின்னைக்காய் ஏருடன் ஏழ் செற்றதுவும் தேம்பனைய சோலை மராமரம் ஏழ் எய்ததுவும் பூம்பினைய தந்துழாய் பொன்முடி போரேரே. திருப்பார்க்கடலிலே ஆதிசேஷன் என்ற படுக்கையிலே கண் வளர்தல் என்பதை செய்பவனும் செய்ததும் மூங்கில் போன்ற தோள்கள் கொண்ட நப்பின்னை விராட்டியை அடைய வேண்டும் என்பதற்காக 7 எருதுகளை ஒரே நேரத்தில் வீழ்த்தியதும் தேனையும் கிளைகளையும் உடையதான சோலைகளாக நின்ற 7 மராமரங்களை தொலைத்ததும் அழகான குளிர்ந்த துளசி மாலையால் அழகு செய்யப்பட்ட தங்க கிரீடம் அணிந்துள்ள போருக்கு தயாராக நிற்கும் காளை போன்ற சர்வேஸ்வரன் செய்த செயல்களாகும். இங்கே கிருஷ்ணாவதாரத்தையும் ராமாவதாரத்தையும் சேர்ந்து ஆழ்வார் அனுபவிக்கிறார். அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்பதற்கேற்ப உள்ளவனான சர்வேஸ்வரன் திருப்பார்க்கடலிலே கண் வளர்ந்து ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதரித்து செய்த செயல்கள் அனைத்தும் யாருக்காக? தனக்காகவே என்கின்றார் ஆழ்வார். சம்சாரத்திலே சிக்கி துன்பம் அடைந்தவர்களை காப்பாற்ற வேண்டுமல்லவோ சர்வேஸ்வரன். அவ்வாறு காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே திருப்பார்க்கடலில் உள்ள நீர் உறுத்தாமல் பாதுகாக்கும் பொருட்டு குளிர்ச்சி நறுமணம் மென்மை போன்ற தன்மை கொண்ட ஆதிசேஷன் மீது கண் வளர்வதும் மூங்கில் போன்று மெலிந்தும் அழகுள்ளதுமாகிய தோள்கள் உடைய நப்பின்னை விராட்டியுடன் சேர்வதற்கு தடையாக விளங்கிய 7 காலையும் ஒரே நேரத்தில் அழித்ததும் சுக்ரீவன் ராமனிடம் வலிமையுடைய வாலியை வீழ்த்த இயலுமோ என்று ஐயம் ஏற்பட்டதாம். அந்த நேரத்திலே சுக்ரீவனுக்கு ஏற்பட்ட ஐயத்தை போக்குவதற்காக என்ன செய்தானாம்? ராமனாகிய எம்பெருமான் தேன் உள்ளதும்
பருத்ததும் கூட்டமாக உள்ளதும் கீழ்ப்பாகத்தை காண இயலாதபடி சோலை போன்று நின்றதும் குறிவைக்க ஏதுவாக இல்லாதபடி நின்ற 7 மராமரங்களை ஒரே அம்பால் துளைத்து சுக்ரீவனினுடைய சந்தேகத்தை தீர்த்தவனும். அதாவது வாலியை ராமனால் கொள்ள முடியுமோ? வாலியை மிகுந்த வலிமை உடையவனாயிற்ற அவனுக்கு கிடைத்த வரத்தின் காரணமாக அவனோடு நேராக யார் போரிட்டாலும் போரிடுபவருடைய பலத்திலே பாதியை அவன் பெற்றுவிடுவான் என்ற நிலை உள்ளதாலும் சுக்ரீவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அதனால்தான் எம்பெருமான் நேராக வந்து நிற்காமல் மறைவிடமாக நின்று வாலியுடன் சுக்ரீவன் போரிடும் பொழுது சரியான நேரம் பார்த்து அந்த 7 மராமரங்களை ஒரே அம்பால் துளையிட்டு அந்த அம்பின் மூலமாக எம்பெருமான் சுக்ரீவனுடைய சந்தேகத்தை நீக்கினானே என்பதை இங்கே நினைவு கூறுகின்றார். நன்றாக பிணைக்கப்பட்ட துளசி மாலையால் அலங்கரிக்கப்பட்டவனும் அனைத்திற்கும் சர்வேஸ்வரன் என்பதை உணர்த்தும் விதமாக கிரீடம் அணிந்தவனும் ஆகிய எம்பெருமான் இந்த அழகை நித்தியசூரிகள் எப்பொழுதும் அனுபவிக்கும்படி செய்து அதனால் வந்த மேன்மை வெளிப்படும்படி உள்ளவனும் அழகான போர் புரிய புறப்படும் காளை போன்று இருப்பவனும் ஆகிய அவன் செய்த செயல்கள் அனைத்தும் யாருக்காக? எனக்காகவே செய்தான் என்கின்றார் ஆழ்வார் என்பதாக இப்பாசுர விளக்கம் மிகின்றது. இத்தோடு இன்றைய காலம் நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.